அடுத்தவங்க விஷயம்னா அதிரடி காட்டியிருப்பாரு. இது தான் வளர்த்த பையங்கிற விஷயங்கிறதுனால அதை தாங்கிக்க முடியாம மலை மாதிரி இருந்த மனுஷன் இப்ப படுத்திருக்காரு. நான் ஒன்னும் பண்ணலையே மாயா, அத்தையா தானே முடிவு பண்ணாங்க. அதுக்கு காரணம் என்ன? உன் நடவடிக்கை. நீ எப்ப பார்த்தாலும் ஏன் பின்னாடியே சுத்திட்டு இருந்ததுல இருந்து குடிச்சிட்டு வந்து நின்னது வரைக்கும் அவங்க பாத்துக்கிட்டு தானே இருந்தாங்க. தான் வளர்த்த புள்ள இப்படி கஷ்டப்படுதேன்னு அவங்க பெரியப்பா கிட்ட சொல்ல நினைச்சிருக்காங்க. உன் கஷ்டத்தை அவங்க பார்த்தாங்க, ஆனா அவங்க கஷ்டத்தை நீ பார்க்கலையே சீனு. அத மாமா கிட்ட நான் சொல்லலையே மாயா, அத்தை தானே சொன்னாங்க. அதுல என்னோட தப்பு என்ன இருக்கு? உன் தப்பு எதுவுமே இல்லையா? சொல்ல, நீ எந்த தப்பும் பண்ணலையா? பெரியப்பா கிட்ட அவங்க சொல்ல போறேன்னு உன்கிட்ட சொன்னதும் நீ என்ன பண்ணிருக்கணும்? வேணாம் அத்தை, இத சொல்ல வேண்டாம், அத மாமாவால தாங்கிக்க முடியாதுன்னு நீ தடுத்திருக்கணுமா இல்லையா? நீ ஏன் பண்ணல? ஏன்னா உனக்கு சுயநலம். யாருக்கு என்ன நடந்தா உனக்கு என்ன? நீ ஆசைப்பட்டது மட்டும் நடந்தா போதும், அப்படிதானே? எவ்வளவு பிரச்சனைகளை சந்திச்ச மனுஷன் இன்னைக்கு இப்படி படுத்திருக்காருன்னா அதுக்கு காரணம் நீயும் நானும் தான். நாம பண்ண காரியத்தை அவரால தாங்கிக்க முடியல. ஏன்னா அவரு உன்னையும் என்னையும் அவரோட நம்பிக்கை வட்டத்துக்குள்ள வச்சிருந்தாரு. நாம அதை உடைச்சிட்டு வெளியில வந்தா அவரால எப்படி தாங்கிக்க முடியும்? நாம அவருக்கு பெரிய துரோகத்தை பண்ணிட்டோம் சீனு. நான் இதையே வேண்டாம் வேண்டான்னு சொன்னேன்னு இப்பவாவது உனக்கு புரியுதா? எனக்கு மட்டும் ஆசை இல்லையா? எனக்கு மட்டும் லவ் இல்லையா? நம்ம ஆசையை விட நம்ம நேசிக்கிறவங்களோட ஆரோக்கியம் தான் நமக்கு முக்கியம். இப்பொழுது என்ன பிரயோஜனம்? நான் சொன்னது கேட்டு நீ அமைதியா இருந்திருந்தா இன்னைக்கு இதெல்லாம் நடந்திருக்குமா? பெரியப்பா இப்போ மிகப்பெரிய குற்ற உணர்ச்சியில இருக்காங்க. அதுக்கு காரணம் நாம தான். பெரியப்பாவுக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா அதுக்கு காரணமும் நாம தான். இத நாம மறுக்க முடியாது. அவ போறான்னு சொல்லிட்டு பின்னாடியே போனான். அவ வந்த உடனே பின்னாடியே வந்துட்டான். இவன் என்ன கட்டிக்க போறானா இல்ல அவளை கட்டிக்க போறானானே தெரியலையே. சிஸ்டர், இப்ப அண்ணன் எப்படி இருக்காரு? அவருக்கு ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. சிஸ்டர், மாமா சித்தப்பா, சித்தப்பா, ஒன்னும் ஆகாது, ஒன்னும் ஆகாது தானே, அண்ணனுக்கு ஒன்னும் ஆகாது. நீ வேணா பாரு, அண்ணன் பழையபடி எந்திரிச்சு வந்துருவாரு. நீ கவலைப்படாம இருக்கணும். எனக்கு பயமா இருக்கு சித்தப்பா. பயப்படாத தானே, அண்ணன் யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ணதில்லை. அவருக்கு ஒன்னும் ஆகாது. அவர் நல்லபடியா வந்துருவாரு.
சித்தி அவருக்கு என்ன ஆச்சுன்னு இவங்களும் ஒழுங்கா சொல்ல மாட்டேங்கிறாங்க, ஹாஸ்பிட்டல்லையும் ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. அவருக்கு என்னதான் ஆச்சு தெரியலையே சாரு. அவர் நல்லபடியா குணமாகி வரணும். நீ ஏன் இப்படி பண்ண? பெரியம்மா அழாதீங்க ஏன் please. இப்படி பண்ணாரு? ஐயோ மச்சான் அழாதீங்க மச்சான். பெரிய மச்சான் ஒன்றும் ஆகாது. வாங்க உட்காருங்க. பெரியப்பாவுக்கு ஒண்ணும் ஆகாது. அவர் நல்லா ப்ளீஸ் அழாதீங்க பெரியம்மா. பெரியம்மா ப்ளீஸ் எந்திரிங்க. டாக்டர் அண்ணனுக்கு இப்ப எப்படி இருக்கு டாக்டர்? பரவாயில்ல, அவர் நல்லா இருக்காருல்ல? ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணி ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கோம். நவ் இஸ் ஓகே. ஒரு 5 hours கழிச்சு பார்த்துட்டு என்ன பண்றதுன்னு முடிவு பண்ணலாம். ஆ, ஆ, ஆ. டாக்டர், நான் அவரை பார்க்கலாமா? அவர் இப்ப மயக்கத்துல இருக்காருமா. இருந்தாலும் நான் ஒரு தடவை அவரை பார்க்கறேனே. அண்ணி, அண்ணே இப்ப ரெஸ்ட் எடுக்கட்டும் அண்ணி. நம்ம எல்லாரும் அப்புறமா போய் பார்க்கலாம் அண்ணி. நான் அவரை ஒரே ஒரு தடவை பார்த்துட்டு மட்டும் வந்துடுறேனே. தயவு செஞ்சு யாரும் என்ன தடுக்காதீங்க டாக்டர் ப்ளீஸ். ஐயோ. சரிம்மா, நீங்க மட்டும் போங்க. டிஸ்டர்ப் பண்ணாம பார்த்துட்டு வாங்க. நன்றிங்க, நன்றி. ஆ, ஆ. ஓகே. அண்ணி அண்ணனுக்கு ஒண்ணும் ஆகாது அண்ணி. நீங்க போய் பார்த்துட்டு வாங்க. அண்ணன் பழைய திரும்பி வருவாரு. வாழ்க்கையில முதல் முறையா கடவுள் மேல வச்ச நம்பிக்கை எனக்கு உடைஞ்சு போயிருக்கு. நான் உங்களை இப்படி பார்ப்பேன்னு கடவுளை கூட நினைச்சு பார்க்கல. என்னாலேயே மன்னிக்க முடியலங்க. நான் என் வாழ்க்கைய தொலைச்சிட்டு நிர்கதியா நிக்கும் போது எனக்கு கை கொடுத்தது நீங்க தான். நீங்க இல்லைன்னா இன்னைக்கு நான் இல்ல.
நம்ம குடும்பமும் இல்ல. யாருக்குமே கிடைக்காத வாழ்க்கைய எனக்கு கொடுத்தீங்க. நம்ம அதிகமா பேசிக்கிட்டதே கிடையாது. ஆனா என்ன பத்தி நீங்களும் உங்களை பத்தி நானும் புரிஞ்சுக்கிட்ட மாதிரி இந்த உலகத்துல யாருமே புரிஞ்சுக்கிட்டு இருக்க மாட்டாங்க. நாம ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டதால நமக்கு பேச்சே தேவைப்படல. உங்களை நான் பார்க்கறதுக்கு முன்னால இந்த உலகத்துல எனக்கு பிடிச்ச முதல் ஆண்னா அது எங்க அப்பாவா தான் இருந்தாரு. ஆனா உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் அது நீங்கள ஆயிட்டீங்க. நீங்க எனக்கு புருஷனா கிடைச்சதுக்கு நான் பல ஜென்மத்துல செஞ்ச மொத்த புண்ணியம் தான் காரணமா இருக்கணும். என்னோட தேவையெல்லாம் எனக்கே தெரியாம நீங்களா கண்டுபிடிச்சு எனக்காக எவ்வளவோ செஞ்சிருக்கீங்க. இப்ப கூட என்னோட மன போராட்டத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்காக தான் என்ன கோயிலுக்கே கூட்டிட்டு போனீங்க. ஆனா நான் எதை சொல்லக்கூடாதோ அத சொல்லி உங்களை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்துட்டேனே. என்ன நீங்க புரிஞ்சுக்கிட்ட அளவுக்கு கூட உங்களை நான் புரிஞ்சுக்க தவறிட்டேங்க. தவறிட்டேன். ஏங்க நீங்க எனக்கு வேணுங்க. நீங்க இல்லாம எனக்கு வாழ்க்கையே இல்ல. நான் செஞ்ச தப்புக்கு நீங்க என்ன தண்டனை வேணாலும் கொடுங்க, நான் ஏத்துக்கிறேன். ஆனா ஆனா என்ன மட்டும் விட்டுட்டு போயிடாதீங்க, போயிடாதீங்க. மச்சான், கடவுள் உங்களை காப்பாத்தலன்னா அது கடவுளே கிடையாது. அண்ணன் நல்லபடியா திரும்பி வந்துட்டா நடக்க இருக்கிற கோவில் திருவிழாவோட மொத்த செலவையும் நாங்களே பாத்துக்கிறோம். அவரை எப்படியாவது பொழைக்க வைத்தாயே. டாக்டர், Now you are all right. நீங்க நல்லா ரெஸ்ட் எடுக்கணும். நான் அப்புறம் வந்து பார்க்கறேன். நீங்க வாங்க. அவரு கண்முழிச்சிட்டாரு. ஹெல்த்தியாவும் இருக்காரு, பயப்படுறதுக்கு எதுவும் இல்ல. என் பிள்ளையோட உயிரை காப்பாத்தி கொடுத்ததுக்கு உங்களுக்கு ரொம்ப நன்றி டாக்டர். அம்மா, நீங்க நன்றி சொல்லணும்னா இவரை கரெக்டான டைம்ல கொண்டு வந்து சேர்த்த இந்த பொண்ணுக்கு தான் சொல்லணும்.
இந்த பொண்ணு மட்டும் இல்லைன்னா அவரை எங்களால காப்பாத்திருக்கவே முடியாது. டாக்டர், எங்க அண்ணனுக்கு என்ன பிரச்சனை டாக்டர்? ஃபர்ஸ்ட் அட்டாக் கொஞ்சம் மைல்டா வந்திருக்கு. ஐயோ, அட்டாக் வந்து 15 மினிட்ஸ்க்குள்ள வந்தாதான் காப்பாற்ற முடியும். ஒரு ஆம்புலன்ஸ் டிரைவர் மாதிரி இந்த பொண்ணு அவ்வளோ தூரத்துல இருந்து 10 நிமிஷத்துல கொண்டு வந்திருக்காங்க. சோ எல்லா கிரெடிட்டும் இந்த பொண்ணுக்கு தான். நான் வரேன். இந்த குடும்பத்தோட மானத்தை மட்டும்தான் நீ காப்பாத்தி கொடுத்தேன்னு நினைச்சேம்மா. ஆனா இன்னைக்கு ஆலமரமா நிக்கிறேன். இந்த குடும்பத்தோட ஆணி வெறிய நீ காப்பாத்தி கொடுத்திருக்கம்மா. உனக்கு நாங்க என்ன கைமாறு செய்ய போறோம்னே தெரியல. நானும் இந்த குடும்பத்தை சேர்ந்தவ தானே. இதெல்லாம் என் கடமையில ஒண்ணு. உன்னை நாங்களே எவ்வளவுதான் ஒதுக்கி வச்சாலும் நீ ஏன் குடும்பம்னு தான் உறுதியா இருக்க, உண்மையாவும் இருக்க. அத நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு மாயா. மாயா, நீ செஞ்சதுக்காக கூட தப்பு இல்ல. சித்தப்பா, என்ன சித்தப்பா இதெல்லாம்? வயசுல மூத்தவங்க சின்னவங்க அதெல்லாம் பார்க்க கூடாது. அவங்க செஞ்ச காரியத்தை மட்டும்தான் பார்க்கணும். முதல்ல பெரியப்பாவை போய் பாருங்க, அப்புறம் இதெல்லாம் பாத்துக்கலாம். போங்க சித்தப்பா. வாங்கம்மா. போங்கம்மா. கொஞ்ச நேரத்துல நாங்க எல்லாரும் ரொம்ப பயந்து போயிட்டோம்டா. ஆனா உங்களுக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா நாங்கெல்லாம் என்னென்ன பண்ணுவோம்? மச்சான், நீங்க இருக்கிற தைரியத்துல தான் நானே வாழ்ந்துகிட்டு இருக்கேன். என்னோட உசுறு எனக்குள்ள இருக்குன்னு நீங்க எல்லாரும் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா? இல்ல, என் உசுரோட எல்லா பகுதியும் உங்க ஒவ்வொருத்தர்கிட்டயும் இருக்கு. அதனால அது அவ்வளவு சீக்கிரத்தெல்லாம் போகாது. ரகு, சிவா, அண்ணா, என்ன நடந்து போச்சுன்னு இப்படி அழுதுட்டு இருக்க? நீங்க இல்லாம எனக்கு இருக்க தெரியாதுன்னு. என்ன பத்மா, உன் புள்ள கல்யாணத்தை பார்க்காம நான் போயிடுவேன்னு பயந்து. ஐயோ, என்னன்னு இப்படிலாம் பேசுறீங்க? பேசாதீங்க. என்ன பார்வதி, உன் முகனா பேரஞ்ச மாதிரி இருக்கு. உங்களுக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு கேள்விப்பட்டதுல இருந்து எங்க உயிர் எங்க கையில இல்ல மாமா. கவலைப்படாத, அது அவ்வளவு சீக்கிரத்தெல்லாம் போயிடாது.
ஜானகி எங்கம்மா? அண்ணா அவங்க வெளியிலே நின்னு அழுதுகிட்டு இருக்காங்க அண்ணா. இந்த நிலைமையில உங்களை பாக்குறதுக்கு அவங்களுக்கு தயக்கமா இருக்கும்னு நினைக்கிறேன். அவளை வர சொல்லு, நான் அவளை பார்க்கணும். சரிங்க அண்ணா, நாம எல்லாரும் வெளில இருப்போம். அண்ணி வரட்டும். வாங்க மாமா. அம்மா வாங்க. அப்பா அண்ணி, அண்ணன் உங்களை பார்க்கணும்னு உள்ள வர சொல்றாரு. போய் பாருங்க. என்ன மன்னிச்சிருங்க. எனக்கு என்ன தண்டனை வேணாலும் கொடுங்க, அத நான் ஏத்துக்கிறேன். என்ன ஜானகி, என்ன பேசிட்டு இருக்க? நான் எதுக்கு உன்னை மன்னிக்கணும்? நான் எதுக்கு உனக்கு தண்டனை கொடுக்கணும்? எனக்கு ஒரே ஒரு கவலை. கோயில்ல நீ சொல்ல வந்தத கேட்காம போயிட்டேனேன்னு தான்.